தம்பி உதயநிதி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணுமா இறங்கி அடிக்கிறாரு. அவன் கொஞ்சம் யாருக்கு வணக்கம் வைக்கிறான் பாரு. நல்லா இருக்கீங்களா? ஆளே பார்க்க முடியல. அவன் யாருமே இல்ல, யாருக்கு நான் வணக்கம் சொல்றான்? அவனுக்கு ஒரு வியாதி. எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க மச்சான். வீடு அப்படியே போயிருவான். ஹாய், இந்த வரேன். Flashback. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கை வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திற்கு தவிர பழுத்து கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுக்கு இளைய பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. ஏவா வேலு அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல. அண்ணன் அவர்களே, நான் இப்படி மகிழ்வராக சொல்லலாம் என்று கருதுகிறேன். அது சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். ஒரு இளம்பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இளம் பெரியாரம் யாருப்பா? இளம் பெரியார் வேற யாரு? நான் தான். ஒருவேளை பெரியார் திடல்ல இருக்க கோமான்கள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு தான் பார்க்கணும். இளம்பெரியாரை ஏவாவிட்ட சொல்லி இளைய பெரியார் ரைட்டு, இளைய வீரமணியாரு, இளைய மணியம்மையாரு, அது எல்லாம் சொல்லிட்டா நாம அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டலாம்ல. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். கோமாளித்தனமா இருக்கு. இது எதுக்காக இதெல்லாம் பேசுறாங்கன்னு புரியல. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு மாநாடுல அது ஆளுங்கட்சி மாநாடு. இந்த ஆட்சியினுடைய சிறப்பு, அதனுடைய கொள்கைகள். இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், அல்லது அடுத்தாப்புல வந்தா நாங்க என்ன கொண்டு வருவோம். பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த சொல்றேன்? சும்மா வெறும் புகழ்ச்சி மட்டுமே துதிபாடுதல் என்பது ஒரு ஆட்சியாளர்களை நல்வழிப்படுத்தாது. டேய் அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஒரு ஆட்சியாளர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க தவறுகளை சுட்டி காட்டினால் அதுதான் அவர்கள் செய்கிற உதவியா இருக்க முடியும். எப்ப பார்த்தாலும் வாழ்க வாழ்க வாழ்கன்னு துதிபாடினாக்க அவர்களுக்கு யதார்த்தமே தெரியாமல் போயிடும். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். அப்ப இந்த இளைய பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உதயநிதி வாங்குறதுக்கு தகுதி இல்லையா? அதான் இப்ப இளைய பெரியாரோட அடுத்து இளைய வீரமணியும் சொல்லிருங்க, இளைய மணியமையும் சொல்லிருங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒரு ஆளுங்கட்சி மாநாடு போட்டா மக்களை பத்தி, திட்டத்தை பத்தி அதான் சொல்லுங்களேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை இம்சை பண்றீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அப்ப வந்து இவர் இளைய பெரியார்னா இளைய கருணாநிதின்னு சொல்லக்கூடாது, இளைய அண்ணான்னு சொல்லக்கூடாது. அப்படியா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். படிடா ஜிம் பாடி ஆரிசு பாத்தியா? இன்று வரை லட்சக்கணக்கான மக்களுக்கு கலைஞராயன் தண்ணீர் பயன்பட்டு வருது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. காலப்போக்கில சாராயப்பட்டறைகள் தமிழனை முத குடினா என்னன்னு தெரியாது. தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். எங்க ஒருக்கா சொல்லு. நான் சொல்றேன், திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். மறுக்கா சொல்லு. திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் வந்து சொன்னது
சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா? டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம். காலப்போக்கில சாராயப்பட்டறைகள், காலப்போக்கில சாயப்பட்டறைகள். உன்னை நான் செலக்ட் பண்ணல, என்னைய. அதுதான் அதிமுக ஆட்சியில முறையான திட்டமிடல் இல்லாம அவசர கதியில துவக்கப்பட்ட அத்திக்கடது வீணாகி பண மதிப்பிழப்ப 3 லட்சம் ஏக்கர்ல நேரடி பாசனமும் 5 லட்சம் ஏக்கர்ல கசிவு நீர் பாசனமும் பெறுது. இதுக்கு ஒரு துண்டு சீட்டு வேணுமா? இன்னொன்று துண்டு சீட்டை வைத்துக் கொண்டே அவர் அதை விவரமா பேசியிருந்தாலும் பரவாயில்ல, அதிலே அவர் தடுமாறுகிறார். ஏன்னா கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, வேறுபாடு கிடையாது. ரெண்டுமே எல்லா நேரத்திலையும் மனித நேயத்தை, அன்ப, சமத்துவத்தை தான் அடுத்தவங்க கிட்ட காட்டணும், அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய பேரன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. அந்த ஆள் என்ன சொன்ன? கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஏன் சொன்ன? எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்கடா, அறுந்துகிட்ட முண்டங்கடா. மக்கள் புது பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள், அதை கவனி. அது என்ன மாமா புதிய பிரச்சனை? சென்னை அருகே ஓட்டலில் சாப்பிட வாங்கி சென்ற சிக்கனில் எலும்பில்லை என கூறி சப்ளையரை திமுக பிரமுகர் தாக்கியுள்ளார். சிக்கனில் எலும்பில்லை என கூறி சப்ளையரை திமுக பிரமுகர் தாக்கியுள்ளார். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான் எட்ட பட்டிக்கிட்டு இருக்கீங்க வரும்போக்கு பிரியாணி கடைக்காரங்கிட்ட வந்து போறவரோட அடிக்க வேண்டியது, சப்ஸ்கிரைப் பண்ணா போறவரோட அடிக்க வேண்டியது. ஏன்னா அன்னைக்கு சட்டசபைக்குள்ள என் சட்டையை கிழிச்சு இப்படி திறந்து விட்டுட்டு அப்படியே ஏதோ வாழைமட்டையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போனாருங்க. அப்ப எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவன்கிட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கமால உனக்கு. செந்நீர் குப்பம் திமுக மாணவர் அணியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சிக்கன் ஃப்ரை பார்சல் வாங்கி சென்றுள்ளார். வீட்டில் சாப்பிட பார்த்தபோது சிக்கன் கறியில் எலும்பு இல்லாமல் கரியாக இருந்ததாக கூறப்படுகிறது. எலும்பை கடித்து சாப்பிட முடியாமல் ஆத்திரமடைந்த கார்த்தி தனது நண்பருடன் ஓட்டலுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். அரையும் குறைவா வந்து கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டு போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. ஆனால் ஆத்திரமடைந்த கார்த்தி சப்ளையர் சாகுல் கன்னத்தில் 2 முறை பளார் என அறைவிட்டார். இதில் அந்த ஊழியர் நிலை குலைந்து போனார். உன்னதாயா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்ப ஆட்சியில் இல்ல, யார் நம்ம விமர்சிக்க மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கும் போது அடக்கம் இருக்கணும், ஆட்சியில் இருக்கும் போதுதான் நல்லதுக்கு பயணம் செஞ்சோம், ஆட்சியில் இருக்கும்போது நல்லதுக்கு பயணம் செஞ்சோம். ஆனா இப்ப ஆட்சியில் இல்ல, கெட்டது கூட தைரியமா செய்யலாம். ஏற்கனவே ஓட்டலில் பிரியாணி கொடுக்கவில்லை என கூறி ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்ட விவகாரங்களில் திமுக பிரமுகர்கள் சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வெங்காயம் விழுந்தா பட்டறை கட்டி அந்த பட்டறை கட்டி லாரியில ஏத்தி அனுப்பிச்சிருவோம். அடுத்த நாள் காலையில மண்டிக்கு போவோம். எலும்பை கடித்து சாப்பிட முடியாமல் ஆத்திரமடைந்த கார்த்தி தனது நண்பருடன் ஓட்டலுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். எலும்பை கடித்து சாப்பிட முடியாமல் ஆத்திரமடைந்த கார்த்தி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.